சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி, சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி. யார் சந்திரமௌலி? உங்க அப்பா தான். அவர் பேரு தங்க பெருமாள். இல்லையே, கார்த்திக் அப்படிதான் கூப்பிடுவாரு. கார்த்திகா? மௌனராகம். சரி, அதை விடு. வா வா வா, கிளம்பலாம். எங்க அப்பா பொறத்தால தோட்டத்துல இருக்காரு. வந்து அம்புட்டு தான். அதெல்லாம் வர மாட்டாரு. அவர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காரு. பார்த்துட்டு தான் வாரேன். என்னது இது? ஆள் இல்லாத வீட்ல வந்து அட்டகாசம் பண்ணிட்டியா? ஆள் இல்லாத நேரத்துல தானே அலேக்க தூக்கிட்டு போக முடியும். ஏய், என்ன பேசுத? போறவே, உங்க அப்பா மாப்பிள பாத்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். வா 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 வா, ஓடி போலாம் வா. முடியாது. முடியாதா? என்ன கூட்டிட்டு எங்க போவியா? உங்க வீட்டுக்கு தானே. காசு இல்லாம உங்க அப்பா என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு வரா? இல்ல நிம்மதியா தான் அங்க வாழ முடியும்னு நினைக்கல? நான் ஒரு யோசனை சொல்லுதேன். உங்க அண்ணன் இதை பத்தி பேசினா என்ன? யார்கிட்ட? அவன்ட்டியா? அவன் எங்க அப்பனே பொத்திட்டு போவேன்பா. நான் கஷ்டப்படுதேன்னு தெரிஞ்ச சந்தோஷப்படுத ஆள் அவன் தான். என் வாழ்க்கையில என்னைக்கும் எதுக்கும் அவன்கிட்ட போய் நான் நிக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் இப்ப நீ வாரியா இல்லையா? முறைப்படி உங்க வீட்லயும் என் வீட்லயும் பேசி எல்லாரும் முன்னாடி இருந்தா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. இதுதான் முடிவா? ஆமா. இந்த முடிவை மாத்திக்கிட்ட ஏதோ நினைப்பு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. இப்படி வெட்டியா நிக்கிற நேரத்துல ஊருக்குள்ள போய் 10 பேர்ட்ட பல்ல கட்டி கும்பிடு போட்டா 4 ஓட்டாச்சு கிடைக்கும்ல. அந்த வஸ்தி வேலைன்னா நம்ம படப்பிலே மண்ணள்ளி போட்டா. அவன் கதையை முடிக்காத விஷயமா பேசத்தான் இங்கட வந்திருக்கோம். என்னடா இது? வடகரையா வாரா? இவன் பரம எதிரில்ல. உனக்கு நான் அணிஞ்சல, எனக்கு நீ அணிஞ்சல. ஒண்ணு நீ இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். அண்ணாச்சி முன்னால கண்ண காட்டுதேல. அண்ணாச்சிக்கு ஒரு மரியாதை இருக்குல. ஏலே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கதா இருந்தா அவன் ஜோலியை பார்த்துருப்பாங்களே. இப்படி அடிச்சுட்டு மறைச்சிட்டு தெரியாதுல. இவனை வர வச்சதே நான் தான். புரியலையப்பா. ஹார்பர் அருணாச்சல அண்ணாச்சி மூலமா. அண்ணாச்சி வந்துட்டேன். என்னத்துக்கியா? அண்ணாச்சி சொன்னாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளணும். என்ன யோசிக்க? ஏய், இதெல்லாம் நீயே செய்த வந்தானே, நான் எதுக்கு? இப்போ நான் செய்ய முடியாதுவே. நான் அரசியல்வாதி வேஷத்துல இருக்கேன். நீயும் நானும் பகையாளின்னு ஊருக்கே தெரியும். நான் அவனை போட்டா நீ மாட்டிக்கிட மாட்ட, அதானே? நீயும் மாட்ட மாட்டல. உன் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. எதிரியோட பலத்தை சரியா தான் இட பிடிச்சிருக்கவே. பவருக்கு வரப்போகுதா? உன் மேல 17-18 கேஸ் இருக்கு. என்னைய போட வந்த 2 கேஸையும் சேர்த்து அம்புட்டையும் தூக்கிறத. என்ன சொல்லுத? முடிச்சிருத. பக்கா அரசியல்வாதி ஆயிட்டே நீ. போடல. இந்த சார் போலீஸ். அவர் ஏன் அடிக்கிய? ஏன் அடிக்கோமா? யோ 113. எஸ் சார். உங்க அப்பா புல் போதையில அடகடையில போய் செருப்பை கழட்டி வச்சுட்டு காசை கொடு செட்டை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதனால செட் ஊரை விட்டு ஓடிட்டார். 710. எஸ் சார். உங்க அப்பா ரோட்ல முன்னாடி தலையை வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு? விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க சொல்லி. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருந்து பிஸ்கெட்லாம் புடிங்கி சாப்பிட்டு வழிபறி பண்ணிருக்கான். ஏய், என் மூஞ்ச பார்த்தா வழிபறி பண்ணதவ மாதிரி தெரியுது. பின்ன உன் மூஞ்ச பார்த்தா பிளாக்பெரி ஓனர் மாதிரியா தெரியுது. எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்தும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால. பெரிய அண்ணா சாரு, இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. இங்க பாருங்க, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆமாம்ல. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் இன்ச இந்த பொண்ணுங்களுக்கு காப்பி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்தமுல. இப்ப எது கழுவுத? கண்ணதோட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு சுள்ளிக்க போகுது. இப்ப என்ன? உங்க அப்பா விடணும், அப்படித்தானே? இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க, உங்ககிட்ட வாங்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி, நீ சிரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய், உன்னை சிரிக்க தானே சொன்ன? என் கூட சேர்ந்து டூயட்டா ஆட சொன்ன. ஏய் கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யார் சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1000 ரூபா. 1000
ரூபாவா அம்மாடி வெளியே போய் 5க்கு 10க்கு அலைவீங்கல்ல ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாராம் போங்க சிரி 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 அப்படியே அவனை கிருஷ்ணால் ஊத்தி ஏறி பல்லு வளகாம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிரி சிரி சிரின்னு அது பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. நெக்ஸ்ட். பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு சொல்லு. தெரியல நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா யூ மே ப்ரொசீட். குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சிட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அது கரெக்டா இருக்குதா? இப்ப அடுத்தது புல்லு. நீ நில்லு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதை தான்டா டெய்லி குஸ்ட் அவன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கான். இது காமெடி. ஏய் நெடுவாலினா உடும்பு என் மவ மனசு இரும்பு நான் பாடினா மவ சிரிப்பா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. என்ன கலாய்க்கிறாராமா. இது ராமராஜன் பாடின மாதிரி இல்ல அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. நெடுவாலி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாதம் பிடிக்காதுல்ல அப்பன் சொல்லுதான்ல. ஏய் நெடுவாலி 1000 ரூபாய் கிடைக்கும் 16 கோட்டு. அட சிரிப்புள்ள. ஏய் இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியே பேசி அசத்தி விட்ட. சிரிச்சிட்டா. பாட்டை போட்டு